அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ் என்ற தலைப்பில் பணசந்தை என்ற டாப்பிக்கை நாம் இன்றைய காணலாம். இன்றைய முதல் கேள்வி, அழைப்பு பண சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஷுடன் அதிக நீர்த்தன்மையை வழங்குகிறது. சரியான பதில் குறைந்த லாபத்தன்மை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு எது? இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பண சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் வணிக தாள்கள். அடுத்து, வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்காகவும் விற்பதற்குமான சந்தையை டேஷ் என்று அழைக்கலாம். இதற்கு சரியான பதில் வணிக ரசீது சந்தை. அடுத்த கேள்வி, சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையிலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஷ் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு சரியான பதில் வைப்பு சான்றிதழ். அடுத்த கேள்வி, பணசந்தை வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிதிகள். அடுத்த கேள்வி, பணசந்தை நிறுவனங்கள் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள் மற்றும் தள்ளுபடியகம் என்பது சரியானது, இ. அடுத்த கேள்வி, பணசந்தையில் இடர் என்பது குறைந்த கடன் மற்றும் சந்தை இடர்பாடுகள். பணசந்தையில் இடர் என்பது குறைந்த கடன் மற்றும் சந்தை இடர். அடுத்து, கருவூல ரசீது ஆணை என்பது டேஷ் உடையது. இதற்கு சரியான பதில் அதிக நீர்த்தன்மை உடையது, அதிக நீர்த்தன்மை. அடுத்து, அரசு பத்திரங்கள் டேஷ் போன்ற நிறுவனங்களால் வழங்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் மேற்கூறிய அனைத்தும். மத்திய அரசு, மாநில அரசு, பகுதி அரசு அமைப்புகள், அப்போ மேற்கூறிய அனைத்தும். அடுத்து, பணசந்தையில் பங்கேற்பாளர்கள் டேஷ், மேற்கூறிய அனைத்தும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி, மாநில அரசுகள், வணிக வங்கிகள், அப்போ மேற்கூறிய அனைத்தும். அடுத்து, பணசந்தை என்பது பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பணத்திற்கு நிகரான பல்வேறு ஆவணங்களை கையாளும் மொத்த அமைப்பிற்கான கூட்டுப்பெயர் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் குரோத்தர் என்பது சரியானது, குரோத்தர். அடுத்து, துணை சந்தை ஆனது டேஷ். இதுக்கு சரியான பதில் மேற்கூறிய எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, முதிர்ச்சி அடையும் நிதி சொத்துக்களும் மற்றும் பத்திரங்களும் கையாளப்படும் சந்தை எது? இதற்கு சரியான பதில் பண சந்தை என்பது சரியானது. அடுத்து, குறுகிய கால நிதி சொத்துக்களுக்கான சந்தையே பண சந்தையாகும். யார் கூற்று? இதற்கு சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கி, ஆர்பிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, பின்வருவனவற்றுள் ஒற்றைத்தன்மை உள்ள சந்தை அல்லாதது எது? ஒற்றைத்தன்மை உள்ள சந்தை அல்லாதது. இதற்கு சரியான பதில் பண சந்தை என்பது சரியானது, பண சந்தை. அடுத்த கேள்வி, பண சந்தைகளின் முழு நரம்பு மையமாக இருப்பது எது? இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள். அடுத்த கேள்வி, ஒரு வைப்பு தொகை அல்லது வணிகத்தாளின் மதிப்பு எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 25 லட்சம். அடுத்து, கருவூல ரசீதுகளை வாங்கும் மற்றும் விற்கும் சந்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் கருவூல ரசீது சந்தை, கருவூல ரசீது சந்தை. அடுத்த கேள்வி, 91 நாட்கள் கருவூல ரசீதுகள் எத்தனை சதவீதத்தில் வெளியிடப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் 4. அடுத்த கேள்வி, ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணம் எது? இதற்கு சரியான பதில் வைப்பு சான்றிதழ் என்பது சரியானது. ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணம் வைப்பு சான்றிதழ். அடுத்த கேள்வி, பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படாத ரசீது எது? இதற்கு சரியான பதில் தேவை ரசீது, தேவை ரசீது. பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படாத ரசீது. டேஷ் என்பது முற்றிலும் குறுகிய கால நிதிகளுக்கான ஒரு சந்தையாகும். இதற்கு சரியான பதில் பணச்சந்தை என்பது சரியானது. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது
நிதி சந்தைகளின் உட்பிரிவாகும். டேஷ் என்பது நிதி சந்தைகளின் உட்பிரிவாகும். இதற்கு சரியான பதில் பணசந்தை. பணசந்தை என்பது சரியானது. அடுத்த கேள்வி, பணசந்தையில் ஒரு ஆண்டுக்குள் காலவரையாகும் டேஷ் மாற்றம் செய்யப்படுகிறது. இதற்கு சரியான பதில் நிதி பத்திரங்கள் என்பது சரியானது. அடுத்து, டேஷ் ஒரு வருடத்திற்கு குறைவான முதிர்வு காலம் கொண்ட நிதி சொத்துக்களை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு சரியான பதில் பங்கு சந்தையில். அடுத்து, டேஷ் பொதுவாக பங்கு சந்தையில் மேலாதிக்க இடத்தினை கொண்டுள்ளது. இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள். டேஷ் பொதுவாக பங்கு சந்தையில் மேலாதிக்க இடத்தினை கொண்டுள்ளது. இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள் என்பது சரியானது. அடுத்து, குறுகிய கால நிதிகளை வழங்குகின்ற முதன்மை அளிப்பாளராக டேஷ் உள்ளன. இதற்கு சரியான பதில் வணிக வங்கிகள். அடுத்த கேள்வி, பணசந்தையில் பயன்படுத்தப்படும் நிதி சொத்து ஆவணங்களுக்கு ஒரு சிறப்பான டேஷ் தேவைப்படுகிறது. சரியான பதில் இரண்டாம் நிலை சந்தை. அடுத்த கேள்வி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பெருமளவில் டேஷ் நிதி ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் குறுகிய கால நிதி ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து, ஒரு கருவூல சீட்டின் மதிப்பு குறைந்தபட்சம் டேஷ் ஆகும். ஒரு கருவூல சீட்டின் மதிப்பு குறைந்தபட்சம் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் 1,00,000. அடுத்து, மூலதன சந்தையில் உள்ள ஒரு பங்கின் மதிப்பு டேஷ் ஆகும். ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு ரூபானா 10. அடுத்த கேள்வி, மேம்பாட்டு வங்கிகளும் காப்பீட்டு நிறுவனங்களும் டேஷ் முக்கிய பங்காற்றுகின்றன. இதற்கு சரியான பதில் மூலதன சந்தையில். அடுத்த கேள்வி, வணிக நடவடிக்கைகள் டேஷ் இன்றி மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் இடைத்தரகர் இன்றி மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது குறிப்பிட்ட கால தேவைகளுக்காக. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் கூடிய கடன் உறுதி பத்திரமாகும். இதற்கு சரியான பதில் கருவூல ரசீதுகள் என்பது சரியானது. கருவூல ரசீதுகள். அடுத்தது, டேஷ் ரசீதுகள் எவ்வித நிபந்தனையும் இன்றி எந்த நேரத்திலும் எளிமையாக வாங்கவும் விற்கவும் செய்யப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் கருவூல ரசீதுகள் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, வணிக வங்கிகள் நிதி நிறுவனங்கள் போன்றவை வைப்பு சான்றிதழ் வெளியிடும் டேஷ் ஆவார்கள். இதற்கு சரியான பதில் வெளியீட்டாளர்கள். வெளியீட்டாளர்கள். அடுத்த கேள்வி, டேஷ் என்பது குறுகிய கால தேவைகளுக்காக திரட்ட ஒரு வணிக அமைப்பின் மூலம் வெளியிடப்படுவதாகும். இதற்கு சரியான பதில் வணிக ரசீதுகள். டேஷ் என்பது அந்த ரசீது வைத்திருப்பவர் தனக்கு எப்பொழுது பணம் தேவைப்படுகிறதோ அப்போது அந்த ரசீதை காட்டி பணம் பெற்றுக்கொள்ளலாம். ரசீதுக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு சரியான பதில் தேவை ரசீது. அடுத்த கேள்வி, பொருட்களின் உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் ஆவண ரசீதுகள். சரியான பதில் ஆவண ரசீதுகள். அடுத்த கேள்வி, எந்த ஒரு ஆவணமும் எழுதி இணைக்கப்படாத ரசீதுகள் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் தூய்மை ரசீதுகள். அடுத்து, டேஷ் என்பது வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளல் உள்ளூர் வழக்கப்படி அல்லது வர்த்தகப்படி பயன்பாட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுவதை குறிக்கிறது. இதற்கு சரியான பதில் தனித்துவமான ரசீதுகள். நன்றி. அடுத்த டாபிக்கில் பார்க்கலாம்.